மறுபடியுமாக இந்த காலை வேளையில் கூட உங்களை சந்திக்கிறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த வேளையில் கூட நம்ம செஞ்சுரி சபை மெம்பர்ஸ் உங்களை எல்லாத்தையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அதுபோல் மற்றவங்க இந்த சர்வீஸில் கலந்துக்கிறவங்க உங்கள் எல்லோரும் இயேசு நாமத்தில் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சர்வீஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தேவனே ராஜாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த கட்டத்தில் சூழ்நிலைகள் தேவராஜா வித்தியாசமாக இருந்தால் கூட நீர் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உன்னோட வழி நடத்தல் எங்கள் ஒவ்வொரு மேல் தங்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் அன்பு கரங்கள் தேவராஜாவே ஆசீர்வாதமான கரங்கள் ஒவ்வொரு மேல் தங்கியிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒவ்வொரு தேவையை நீ சந்திக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த வேலையில் கூட தேவராஜாவே சுகம் இல்லாதவங்களுக்கு தேவராஜாவே அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை நீ கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர்களை நீ ஆசீர்வதித்து வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி. அப்பா இயேசு நாமத்தில் தேவராஜாவே அவர்களுக்கு புதிய ஒரு பலத்தை நீ கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி. உமக்கு கொடான கோடி சோதரம் சுவாமி. அப்பா, ஆறுதனை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்புக்கிறோம். தொடர்ந்து தேவராஜாவே வார்த்தை மூலமா எங்களுக்கு நீ ஆறுதலாக இருக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன் வார்த்தையில் வல்லமை பலம் உண்டு, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, தொடர்ந்து தேவராஜாவே எல்லாத்தையும் உன் கருத்தில் நான் ஒப்புக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை என் கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாவற்றையும் இயேசுவின் இன்னும் நாம் தெரிவிச்சிருக்கிற ஆரம்பிப்பதாவே ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த SCC ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த SCC ஆன்லைனில் நீங்கள் வந்து உற்சாகமாக சந்தோஷமாக நீங்கள் ஆராதிக்கணும் ஆண்டவரே. Hallelujah. And we once again welcome you to our SCC online service, and we will praise the name of our Lord Jesus. Hallelujah. And we will glorify His name. Amen. சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். ஓ, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். சிற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். 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 அவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவமான வாழ்க்கையில் மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார்.
பரிசுத்தாரே தூய ஆவியே மீண்டுமாக நீ வருவீர். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பூமி அவற்றுக்கும் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பூமி அவற்றுக்கும் நித்தியமான தேவனே நீதியின் மேல் நீர் அருள்வீர். பரிசுத்தாரே தூய ஆவியே மீண்டுமாக நீர் வருவீர். இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பூமி அவற்றுக்கும் இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பூமி அவற்றுக்கும் ஹalleluya. நம் இயேசு ஆண்டவர் பூமி யாவற்றுக்கும் எந்த வித கஷ்டங்கள் நோய்கள் வந்தாலும் இயேசு ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது அவர் நாமத்தை சொல்லும் பொழுது எல்லாம் பறந்து போய்விடும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. லபஷந்த லபகரியந்த லபஷந்த. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹalleluya. We thank you Lord Jesus. Hallelujah. We praise your beautiful name. Hallelujah Jesus. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்வை ஆண்டவரே எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் நல்லவர், வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹalleluya. லபஷந்த. Thank you Jesus. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உலவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உலவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழே
வருகி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே இத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா ஒருவரும் உம்மை போல இல்லையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உங்களின் மாறா அன்பை மறவேனையா நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா உங்களின் மாறா அன்பை மறவேனையா துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே உமக்கே துதி உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே Father, Lord, we praise you. We worship you. You are the most beautiful, Lord Jesus. You are the most beautiful. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. எல்லாத்துக்கும் ஆண்டவரே மேலான தேவன் ஒருவரே நீரே. வல்லமை நிறைந்த தேவனும் நீரே ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி வருகிற தேவனும் நீரே ஆண்டவரே. உங்களை விட்டால் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. உங்களோட இருதயத்தை தொடுவதற்காக ஆண்டவரே நாங்கள் இங்க இருக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாக்கிய மகிமை உமக்கே இரு கரங்களை உயர்த்தி உம்மை
பாத்திர மகிமை உமக்கே இரு கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே இரு கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை. You are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. You deserve the glory and the honor. Lord, we lift our hands and worship as we bless your holy name. You deserve the glory and the honor. Yes, O Lord. Lord, we lift our hands and worship as we bless your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் நல்ல பிதாவே, இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது படிக்க இருப்பதற்கு காரணமே உம்முடைய சுத்த கிருபை. அந்த கிருபையை நாங்கள் இந்த காலவேளையில உணர்கிறோம். இந்த நல்ல ஆராதனையிலே ஒவ்வொரு இல்லத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஆராதனை நேரத்தில் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவர்களோடு கூட தங்கியிருப்பதற்காக நன்றி. தேவ தூதர்கள் அவர்களோடு கூட நிலைத்திருப்பதற்காக நன்றி. Even once again, Lord, I pray that even in this wonderful worship, I felt, Lord, that your presence is everywhere. Even the ones, families that are praying in their home, worshiping together with their family members, even the visitors and individual. Lord, I sense your presence is around them, and you have assigned your angels to be with them, worshiping together. And this is a wonderful, Lord, a wonderful experience that we can
feel your presence everywhere. எல்லா இடத்திலும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். ஒரே ஆவி, ஒரே ஆத்மா, ஒரே சரீரம் உடைய கிறிஸ்துவை ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஒன்றாக அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் ஒரே சத்தியம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே ஆராதனையிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்காக நன்றி. எங்களை எல்லாரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை தந்து அவர்களை சுகப்படுத்தும். யாரெல்லாம் எனக்கு ஜெப வேண்டும் என்று எனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உடைய தலைமையினால் அவர்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அற்புதம் அடையாளங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்திலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்கள் வாழ்க்கையில் அற்புதம் அடையாளத்தையும் பிதாவுடைய மகத்துவத்தை நிமித்தம் நடப்பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஆராதனையை ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பமும் குடும்பமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மாறாதபடி குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் அமரலாம். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை யாவரும் அன்போடு கூட இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு நாங்கள் வரவேற்கிறோம். நமக்கு அழைப்பதில் தந்த ஐயா ராஜனுக்காக நன்றி. வர்ஷிப் நடத்தின கிரேஸ்க்காக நன்றி. நம்மளுடைய அணுக்கா டீமுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆன்லைன் சர்வீஸில் வந்து நம்ம இவ்விதமாக நடத்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி. பிரதர் கோபி அண்ட் பாபுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமில்லை, ஆன்லைன் சர்வீஸ் நமக்கு இவ்விதமாக ஒவ்வொரு வாரமும் நாம் அருமையாக சந்திக்க ஆன்லைன் சர்வீஸில் நம் யாரும் கலந்து கொள்வதற்கு நமக்கு வீடியோ எல்லாவற்றையும் செய்த பிரதர் சோலமனுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன். எஸ்சிசி சார்பாக, தலைவர்கள் சார்பாக உங்களை மறுபடியும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நாம் யாவரும் நமக்கு ஒரு 4 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறது. சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். ஒன்றாவதாக, உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே ஒரு விசை தேவை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு ஜெப வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் என்றால் நம்மளுடைய ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நீங்கள் தரக்கூடும் என்றால் எஸ்சிசி ப்ராட்காஸ்ட்லேயும் நம்மளுடைய ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். என்ன தேவையாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள். அல்லது உங்களுடைய இல்லத்துக்கு பாஸ்டர் நென்சியும் வந்து உங்களை சந்திக்க வேண்டுமென்றால் தயவாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களை சந்திக்க மிகவும் ஆவலோடு கூட நாங்கள் காத்திருக்கிறோம். அதோடு கூட சேர்ந்து இந்த கடந்த ஒரு வாரம் நடந்த ஜூம் ஆன்லைன் அல்லது ஜூம் ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் கலந்து கொண்டவர்கள் ஒரு சிலவர்கள் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் 1 மணி நேரம் நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் ஜெபித்தீர்கள். உங்களுக்காக கூட சபை சார்பாக மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எஸ்சிசி ப்ராட்காஸ்ட் மூலமாக நம்ம எல்லா தகவல்களும் நாம் தெரிவிக்கிறோம். அதனால் எஸ்சிசி மெம்பர்ஸ், நீங்கள் லீகல் மெம்பராக இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பெயர்கள் எஸ்சிசி ப்ராட்காஸ்டில் உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கக்கூடும் என்றால் தயவாக அட்மின் டீமுக்கு, நிர்வாக குழுவுக்கு நீங்கள் அழைத்து உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் அதில் இணைக்கப்படும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏன்னால் பாஸ்டருக்கு தெரிந்த வண்ணமாக அநேக பேர் இன்னும் உங்களுடைய பெயர்களும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் இன்னும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணவில்லை. அது சீக்கிரமாக செய்யக்கூடும் என்றால் இந்த குறிப்பிட்ட கோவிட்-19 அல்லது லாக்டவுன் டைமில் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு எங்களுக்கு மிகவும் வசதியாக காணப்படும். அது மாத்திரமில்லை, காணிக்கையும் தசம பாகத்தையும் மிக உண்மைத்துவத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் தந்தவர்களுக்காக நன்றி. ஒரு சிலவர்கள் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஒரு சிலர்கள் போதகரை வந்து ஆஃபீஸில் பார்த்து நீங்கள் தந்துட்டு போகிறீங்க, ஒரு சில செல் லீடர்ஸ் மூலியமாக நீங்கள் செலுத்துகிறீர்கள். இவைகளை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், நீங்கள் இருக்கிற இல்லத்திலேருந்து உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். போதகர் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிதாவே, இதோ இல்லத்திலும் ஆண்டவரே இருக்கிற இடத்திலே அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய காணிக்கையும் தசம பாகத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உண்மை உத்தமத்தோடு இந்த நாட்களிலே
இந்த காணிக்கையை செலுத்தியும் தசம பாகத்தை செலுத்தி தேவனுடைய ராஜ்யத்தின் தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு உண்மை உள்ள விசுவாசிகளை நாங்கள் சமூகத்தில் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய வேலை, அவர்களுடைய பிஸ்னஸ், அவர்களுடைய வருமானம் இந்த சூழ்நிலையிலே எந்த விதத்திலும் பாதிப்படையாது படிக்கு ஆண்டவரே, வேதத்திலே நாங்கள் வாசித்த வசனத்தின் பிரகாரம் யாக்கோப்பின் பஞ்சத்தை காலத்தில் விதைத்தான், ஆனால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே, புதிய ஏற்பாடில் அமுக்கி குலுக்கி சிதறி விழுத்தக்கதாக தாருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, மல்காய் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல கர்த்தர் வானத்தை திறந்து பல விதங்களிலே அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நோய் நொடி இல்லாதபடிக்கு ஆரோக்கியத்தோடு நல்ல ஐக்கியத்தோடு நல்ல உறவோடு தன் வாழ்க்கையில் போக்குவரத்திலும் ஜீவனை பாதுகாத்து இவர்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி. இம்மட்டும் காத்த தேவன் இன்னும் இவர்களை காத்து நடத்த வேண்டும். ஆகினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காணிக்கு தசம பாகத்தையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். மறுபடியுமாக இந்த நவம்பர் நாம் 2வது வாரத்திலே வந்திருக்கிறோம். நம்முடைய ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்கிறோம். வரக்கூடிய நாட்கள் 9ஆம் தேதி நம்மளுடைய அரசாங்கத்தின் அறிக்கை பிரகாரம் உங்களுடையதான எஸ்எஸ்சி ப்ராட்காஸ்டில் அடுத்து நம்மளுக்கு ஃபிசிக்கல் சர்வீஸ் இருக்கிறதா இல்லையா, அல்லது ஆன்லைன் சர்வீஸ் தொடர்ந்து நடக்குமா என்று சொல்லி நீங்கள் எஸ்எஸ்சி ப்ராட்காஸ்ட் மூலமாக உங்களுடைய தகவலை நீங்கள் காணலாம், அல்லது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட் அல்லது செல் குரூப் லீடர்ஸ் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தகவலை கொடுக்க ஆர்வத்தோடு கூட காத்திருக்கிறோம். கர்த்தர் நன்மையான காரியங்களை கண்டிப்பாக செய்வார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருந்தபோதும் நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தொடர்ந்து சகாயம் செய்வாராக. நம்முடைய எஸ்எஸ்சியுடைய சபை சார்பாக இந்த குறிப்பிட்ட நாட்களிலே உங்களோடு கூட லேர்னிங் டு லவ், நாம் அன்பு செலுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும், அது மூலமாக பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். நான் கடந்த நாட்களில் த பிரின்சிபல் ஆஃப் காட்ஸ் லவ், கர்த்தருடையதான அன்பின் கோட்பாடுகளை குறித்து முதல் பகுதியை பார்த்தோம். உலகத்தின் அன்பு, தேவ அன்பு, மனிதன் அன்பு, தேவ அன்பு, அல்லது உலகத்தின் அமைப்பின் அன்பு எப்படி இருக்கும், தேவ அன்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி வேறுபாடுகளை குறித்து பார்த்த பிறகு 2வது தலைப்பாக த ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த லவ், அன்பு நமக்குள் இருந்தால் அதனுடைய கிரிகள் என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளாக பார்த்து கொண்டு வருகிறோம். இது 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் உங்களோடு கூட 4வது அன்பின் கிரிகை குறித்து நான் பேசிக்கொள்ள அல்லது பகிர்ந்து கொள்ள மிக ஆர்வத்தோடு கூட காத்திருக்கிறேன். another things about the love, okay, another things, okay, about the love, it is to set boundaries. அன்பின் இன்னொரு கிரிகை என்ன என்றால், போன வாரத்தில் சொன்ன அன்பு நற்கிரிகளை செய்யும், ஒருவரை தாங்கக்கூடியதாக இருக்கிறது, அன்பு தீங்கு செய்யாது, அன்பு பயத்து போர்க்கும் என்று பார்த்த பிறகு இன்றைக்கு தேவ அன்பு நமக்குள் இருக்கும்போது அந்த அன்பு நமக்குள் எல்லையை உருவாக்குகிறது, எல்லையை உருவாக்க நமக்கு உதவி செய்கிறது. அதனால தான் நம்ம 4வது பாயிண்டில் இது நாம் ஒன்றாக சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் இந்த பாடத்தை அல்லது செய்தியை நாம் கேட்கும்போது இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நாம் ஒரு எல்லையை உருவாக்கி கொள்வது மிகவும் அவசியம். நாம் எந்த அளவுக்கு நாம் போக முடியும், எந்த அளவுக்கு நாம் செயல்பட முடியும், எந்த அளவுக்கு நாம் சிந்திக்க முடியும், எந்த அளவுக்கு நாம் உணர முடியும், எந்த அளவுக்கு நாம் ஈடுபாடு கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு உலகத்தின் காரியங்களில் நாம் பங்கு பெற முடியும் என்றுதான கேள்விகள் அநேக விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பதில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவ அன்பு நமக்குள் வரும்போது அந்த அன்பானது நாம் கடவுளோடு கூட வைத்திருக்கிற உறவை இழந்து போகாத படிக்கு, அவர் நமக்குள் வைத்திருக்க அன்பை இழந்து போகாத படிக்கு நமக்குள் ஒரு தெளிவான ஒரு எல்லையை உருவாக்குகிறது. அந்த எல்லையை அறிந்தவர்கள், அந்த அன்பை உணர்ந்தவர்கள், அவர்கள் அதை மிஞ்சி காரியங்களை தேவனுக்கு எதிர்மாறாக அவர்கள் செயல்படுவதை காட்டிலும் அவருக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
ஸோ ஆகினால இன்றைக்கு அவைகளை குறித்து தான் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் எல்லா காரியங்களும் செய்ய முடியுமா? எல்லா காரியங்களும் ஈடுபட முடியுமா? எல்லா காரியங்களும் சிந்திக்க முடியுமா? அல்ல எல்லா காரியத்திலும் உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் பங்கு கொள்ள முடியுமா என்றுதான சில கேள்விகளுக்கு வேண்டியதான பதிலை பார்க்க போகிறோம். நீங்கள் என்னோட கூட சேர்ந்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17. Please turn with me to 1 John chapter 2. Let us read from verses 15, 16 and 17. 1 John chapter 2 verse 15, 16 and 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Amen. Let me read it in English. All right. Do not love this world or the things it offers you. For when you love the world, you do not have the love of the Father in you. Okay, remember this. Do not love this world or the things it offers you. All right. In the rendu vaarthai, two things, world and offer. All right. And then the Bible says that if you do not have the love of the Father in you, okay, if you love the world, and you may not have the love of the Father in you. Verse 16. And the world offers only deceiving for the physical pleasure, okay, and that deceive for anything that we seize, okay. Pride is our achievement and possessions, and these are not from the Father but are from this world. Verse 17. And this world is fading away, okay, along with everything that people desire. But anyone who does what please God will live forever. There are three things. Verse 16. Okay. Verse 16 says that the pleasure of lust, the pleasure of eyes, and the pride of life. Three things. Okay. மூன்று காரியம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை. இவைகளெல்லாம் பிதாவிடத்திலிருந்து வரலையாம், ஆனாலும் உலகத்திலிருந்து வருகிறது. Let me start with an illustration. ஒரு விளக்கத்தோடு கூட இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஆரம்பிக்க நான் விருப்பப்படுகிறேன். A group of first grader, okay, had just completed a tour of a hospital. And the nurse who had directed them was asking for questions. Immediately an hand went up. How come the people who work here are always washing their hands? A little fellow asked. After the laughter had subsided, the nurse gave a wise answer. They are always washing their hands for two reasons. First, they love health. Second, they hate germs. ஒரு நல்ல படித்த மாணவர்கள், நல்ல தரத்தை அல்லது எண்ணிக்கை கூட எடுத்த சில மாணவர்கள், அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சந்தித்த பிறகு அவர்கள் நர்ஸை பார்த்து ஒரு சில கேள்விகளை அவர்கள் கேட்கும்படியாக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அப்படி கேள்விகளை கேட்கும்போது அதில் ஒரு கை மேலே போனது. அதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சிறிய மனிதன் கேட்கிறான், பொடியன். அவனுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் இங்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு ஸ்டாஃப் நர்ஸ் தன்னுடைய கரங்களை அவர்கள் கழுவி கொள்கிறார்கள்? அங்கே எல்லாரும் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சிரிப்பு அமைதியாக பிறகு அங்கே இருக்கக்கூடியதான நர்ஸ் ஒரு ஞானமான பதிலை அவர்கள் தந்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்கள் ஆரோக்கியத்தை நேசிக்கிறார்கள், தன் சுற்றில் இருக்கக்கூடியதான கிருமியை வெறுக்கிறார்கள். ஆரோக்கியத்தை நேசிக்கிறார்கள், கிருமியை அவர்கள் வெறுக்கிறார்கள். இந்த கதை மூலமாக பார்க்கும்போது அல்லது இந்த சிற்றைய உதாரணத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது, இவர்கள் ஆரோக்கியத்தை நேசிக்கிறார்கள், அது மட்டுமில்லை கிருமியை இவர்கள் வெறுக்கிறார்கள். In more than one area of life, love and hate go hand in hand.
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி பார்க்கக்கூடும் என்றால் இந்த அன்பும் இந்த வெறுப்பும் அது எப்படி ஒன்றாக இணைந்து வருகிறதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சங்கீதம் 97 சங்கீதம் 97 நம் மத்தியில் இருக்கக்கூடிய நம்ம மேர்சி வாசிப்பார்கள். அவரை நம் யாவரும் இந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். Psalms 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இந்த முதல் பகுதியை நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தீங்கை வெறுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் தீங்கை வெறுக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12 வசனத்தை வாசிப்போம். The Psalms 97:10 says that yet that love the Lord hate evil. Okay, and let's read Romans 12:9. Okay, 12:9 வாசிப்போமா. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. போதும் அம்மா, உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருக்க வேண்டுமா? அப்படின்னா நம்முடைய அன்பு மாயல்லாததாக உண்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் நம் வசனத்தை கேட்டோம். நம்முடைய அன்பு செயலுக்குள் இருக்க வேண்டும், நம்முடைய அன்பு உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்களா. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். போதுமா, தீங்கை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இதான் நம்மளுடைய வேதம் சொல்லுகிறது. This is what the Bible says. 97:10 Psalms and Romans 12:9 that let your love without hypocrisy. Okay, நம்முடைய அன்பு மாயற்றதாக இருக்க வேண்டும், தீங்கை வெறுக்கணும், நன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஜான் இந்த 1 யோவான் 2வது அதிகாரத்தில் 7-11 வசனம் வரைக்கும் அவர் பேசும்போது, ஜான் இன் எபிஸ்டல்ஸ் has reminded us to exercise love. அன்பை குறித்து எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி யோவான் நம்மளுக்குள்ள பேசிக்கொண்டு வருகிறாரு. And he's talking about the right kind of love. சரியான அன்பை குறித்து அவர் பேசுகிறாரு. And now here 15, 16 and 17 15, 16, 17 here he warns us that there is a wrong kind of love. இங்கே அவர் சில தவறான அன்பு உண்டு என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பை பேசுகிறார். மேல் பகுதியில் அவர் சரியான அன்பை குறித்து பேசிட்டு வந்தவர், கீழ்ப்பகுதியில் அந்த சரியான அன்புக்கு எதிர்மறையாக தவறான அன்பு இருக்கிறது என்று குறித்து அவர் காமிக்கிறார். ஆனால் இந்த அன்பானது ஆண்டவர் நேசிக்கக்கூடிய அன்பு அல்ல. And there is a wrong kind of love, a love that God hates. God hates that kind of love. அந்த அன்பை கர்த்தர் புறக்கணிக்கிறார், அந்த அன்பை கர்த்தர் நேசிப்பது இல்லை. அது என்ன அன்பு என்று கேட்டீங்கன்னா, this is the love for what the Bible called the world. உலகத்தை நேசிக்கிறவர். Let's read verse 15. 15வது வசனம். 1 John 2:15. 1 யோவான் 2:15 வாசிக்க கேட்போமாக. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது இருங்கள். Do not love this world and the things it offers you. உலகத்தில் உள்ளவைகளும் நீங்கள் அன்பு கூறாது இருங்கள். And that is a warning from St. John's. யோவான் என்று சொல்லுகிற புனிதர் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு எச்சரிப்பின் சத்தம். அது என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகத்தின் மேல் நீ அன்பு கூறாத என்று குறித்து அவர் சொல்லுகிறார். வேர்ல்ட் என்று குறித்து. Let me explain to you, there are 3 different meaning of worlds. Okay, world. இங்கே உலகம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு 3 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தத்தை குறித்து தான் முதலாவதாக பார்க்க போகிறோம். And I like to give you the definition what it means world here. உலகம் என்றால் என்ன என்ற அர்த்தத்தை குறித்து பேசுகிறாரு. So my first point, என்னோட முதல் குறிப்பு என்னவென்றால், 3 different meanings word world. உலகத்தை என்ற வார்த்தை குறித்து 3 வித்தியாசமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. The first one, முதலாவதாக, it means the physical world. தெரியுங்களா? physical world, we call that the earth. இந்த பூமி என்று குறித்து சொல்லுகிறோம். நம் கண்களாலே பார்க்கக்கூடியதான இந்த உலகம். அப்போஸ்தலர் 17:24 means the physical world, the earth. Acts chapter 17 verse 24.
உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் ஆஹா வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. இல்லை. அப்போஸ்தலர் 17:24 Acts 17:24 it says the world is a physical world, the earth that we can see. தெரியுங்களா, the beautiful world, the God's creation, and God created it. கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார். ஸோ ஆகினால இந்த ஒரு உலகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். லெட்ஸ் கோ டு த செகண்ட். ஓகே, what the word world means. The world means the human world. மனித உலகம் என்று குறித்து சொல்ல mankind. Okay, one is the physical world, இந்த நாம் பார்க்கக்கூடிய பூமி. இரண்டாவது மனித உலகம் என்று குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. John 3:16, யோவான் 3:14. John 3:16 says, for God so loved the world. தெரியுங்களா, தேவன் உலகத்தை நேசித்தார். Alright, for God loved the world. He did not say God loved the earth. பூமியை நேசிக்கவில்லை. God loved the world. ஆனா தேவன் உலகத்தை நேசித்தார். But here the world means இங்கே உலகம் என்ற அர்த்தம் speaking about mankind. Alright, it is the human world. உலகத்தில் இருக்கிற மனிதனை குறித்து தான் இங்கே பேசப்பட்டு இருக்கிறது. ஓகே, ஒன்று நாம் பார்க்கிற பூமி, இரண்டாவது மனித உலகம். Alright, இது ரெண்டு வார்த்தையை குறித்து நீங்கள் நானும் மிகவும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். When you read the word world, then you must understand, okay, the definition or the meaning behind it, okay, which is referring to. இது எதை குறித்து காமிக்கிறது, இது எந்த விளக்கத்தை குறித்து காமிக்கிறது என்று சொல்லி நீங்கள் நானும் புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் நலமாக இருக்கும். Alright, but sometimes these two ideas appears together. The earthly world or the human world, sometimes you can see in the same scripture. Alright, let's read from John 1:10. யோவான் 1ஆம் அதிகாரம் 10 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போமாக. யோவான் 1:10. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. The உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று. கொஞ்சம் இருங்கம்மா. Jesus was in the world and the world earth was made by him. உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது. Speaking about the physical world. Okay, நீங்கள் பார்க்கிற பூமியை குறித்து பேசுகிறார். And then the second part, இரண்டாவது பகுதி பார்க்கும்போது உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. The second part, the Bible says the world, mankind knew him not. இந்த உலகம் அவரை அறியவில்லை. முத உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது சொல்லும்போது இந்த பார்க்கக்கூடிய பூமியை குறித்து பேசுகிறார். உலகம் அவரை அறியவில்லை என்று குறித்து சொல்லும்போது மனித குலத்தை குறித்து பேசுகிறார். இங்கே உலகம் mankind, ஓகே, மனிதர்களை குறித்து தான் இங்கே பேசப்பட்டு இருக்கிறது. ஸோ ஆகினால இந்த ரெண்டு உலகத்தை குறித்து இங்கே நாம் பார்த்தோம். பட் ஆனாலும் யோவான் சொல்லுகிறாரு, he is giving us a warning, love not the world. Okay, but here, okay, he says the warning is like this, love not the world. அவர் சொல்லுகிறார், உலகத்தை நீர் நேசிக்காத என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை குறித்து சொல்லுகிறாரு. He is not, okay, talking about the world of nature or the world of man. மனித உலகத்தை குறித்து பேசல, இந்த பூமியை குறித்து அவர் பேசவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் we must appreciate the beauty and the usefulness of the earth God has made. கர்த்தர் நமக்கு உண்டான இந்த பூமியுடைய அழகும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாம் பயன்படுத்துகிற பொருளை நினைத்து நம் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் ஆண்டவர் இந்த பூமியை பார்த்து நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, மனித பூமியை பார்த்து அவர்களும் நேசிக்க கூடாது என்று சொல்லவே இல்லை. ஆனாலும் அந்த அழகை பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதில் நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளை பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா? Let's quickly jump to 1 Timothy 6:17. 1 திமோத்தி 6:17 நாம் வாசிக்க கேட்போமாக. 1 திமோத்தி 6:17. 1 Timothy 6:17. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும்
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் கடவுள் மேல எதுக்கு நம்பிக்கை வைக்கணும்னு எவ்வளவு அழகான உலகத்தை தந்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நாம் பயன்படுத்துவதற்காக தந்திருக்கிறாரு. அதனால அந்த தேவனை நீங்க நானும் சம்பூர்ணமாக நமக்கு தந்த கடவுளை நாம் ஆராதிக்க வேண்டும், நாம் தொழுது கொள்ள வேண்டும், நாம் நன்றி செலுத்த வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அதான் 1 தீமோத்தேயு 6:17 குறித்து சொல்லப்பட்டிருக்கு. He giveth us richly all things to enjoy. அதில் களி கூறும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. And they certainly ought to love people. Alright, நாம் ஜனங்களை நேசிக்க வேண்டும். Not only their friends but even their enemies. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் ஜனங்களை நேசிக்க வேண்டும், நம் நண்பர்களை நேசிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்கள் அல்லது நாம் கூப்பிடுகிற எதிரி என்று சொல்லுகிறவர்களும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். But by the way, when you jump to the third point, okay, the third difference meaning of the word world, உலகத்தை குறித்து அடுத்தது மூன்றாவது வித்தியாச குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் அது எதை குறித்து பேசுகிறது? ஒன்று பூமியை குறித்து பேசுகிறது, இரண்டாவது மனித உலகத்தை பேசுகிறது. ஆனால் மூன்றாவது this world names here as our enemy in invisible spiritual system oppose God and Christ. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற மூணாவது உலகம் என்று சொல்லுகிறது அது எதிரியின் அமைப்பாக இருக்கிறது. அது அதோடைய ஆவிக்குரிய அமைப்பு, நாம் பார்க்க முடியாத ஒரு அமைப்பு. அது நமக்கு விரோதமாகவும் அது தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் எதிர்மறையாக செயல்படுகிற ஒரு ஆவிக்குரிய அமைப்பு தான் இந்த மூன்றாவது உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோம். ஆகினால இந்த வேதத்தின் பிரகாரம் நாம் பார்க்கும்போது எந்த உலகத்தை ஆண்டவர் நேசிக்க கூடாது என்று சொல்கிறார் என்றால், நீங்கள் நானும் பார்க்கிற பூமி அல்ல அல்லது மனித குலத்தை அல்ல, ஆனாலும் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிர்மறையாக கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய அமைப்பு என்று சொல்லுகிற இந்த சாத்தானுடையதான அமைப்பின் என்று சொல்லுகிற உலகத்தை குறித்து தான் வேதம் அல்லது யோவான் மூன்றாவது உலகம் என்று குறித்து அவர் பேசுகிறார். ஸோ இதை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தை நமக்கு இருப்பது மிகவும் நல்லதாக காணப்படும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் நானும் இதில் பலவிதமான தவறுகளும் மொழிபெயர்ப்பும் நாம் செய்வோம். அநேக வேளையில் சொல்லுவார்கள் உலகத்தை நேசிக்கக்கூடாது, உலகத்து உள்ளவைகளை நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது உலகத்தின் அழகையும் உலகத்தில் பயன்படுத்துகிற பொருளை பார்த்து அதை நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது தவிர அது வெறுக்கணும் என்று குறித்து சொல்லலை. ஏனென்றால் இந்த பூமியும் இந்த மனித குலமும் உலகமும் கர்த்தர் நமக்காக படைத்திருப்பதனால அவர்களை நேசிப்பது, அவர்களை நாம் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவர்களோடு கூட வாழ்வது அது கர்த்தர் நமக்கு கொடுத்த மகா பெரிய கிருபை மாத்திரமல்ல, அது ஸ்லாக்கியம் என்று குறித்து நாம் சொல்லலாம். ஆனாலும் இங்கே அவர் சொல்லுகிற உலகம் என்று குறித்து சொல்லும்போது அது இந்த சாத்தானுடையதான அமைப்பின் ஆவிக்குரிய அமைப்பின் உலகத்தை குறித்து சொல்லப்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு கிளாசிக்கல், I just wanted to show a classical example, okay, in the life of Jesus. Even before he started his ministry, he was led into wilderness, all right, and he was tempted by the Satan. And here he was led into 3 temptation. 3 விதமான சோதனைக்குள் இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்படுகிறாரு. எப்பொழுது என்றால் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வனாந்தரத்துக்குள் அழைத்து செல்கிறார். அங்கே அவர் 40 நாள் உபவாசத்தில் 3 விதமான சோதனைகள் அவருக்கு வருகிறது. Alright, so ஆகினால you see how the spiritual system of Satan work against the system of God's world. Okay, இந்த உலகத்தின் ஆவிக்குரிய சாத்தானுடைய அமைப்பு எப்படி தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற தேவனுடைய ஆவிக்குரிய அமைப்புக்கு விரோதமாக கிரியை செய்வது என்று சொல்லி வெளியரங்கமாக தெளிவாக நீங்கள் நானும் பார்க்கலாம். Matthew chapter 4 verse 8, you see how cunning he is.
ஓகே, how cunning it is, எவ்வளோ தந்திரம் உள்ளவன் என்று குறித்து நீங்கள் பாருங்களேன். எவ்வளவு தந்திரமாக அவன் இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் என்று தெரிந்து கூட அவனுடைய உலகத்தின் அமைப்பை இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் அறிமுகப்படுத்துகிறான். எவ்வளோ தைரியம் இருக்கும் அவனுக்கு, எவ்வளோ துணிச்சல் இருக்கும் அவனுக்கு. இயேசு கிறிஸ்து தன் தேவனுடைய உலகத்தின் அமைப்பை அவன் ஆள்கை செய்யாது, அவர் ஆள்கை செய்யக்கூடாது என்று சொல்லி அவனுடைய அமைப்பை இங்கே அறிமுகப்படுத்துவதை குறித்து நீங்கள் நான் பார்க்கலாம். வாசிப்போமா? மத்தேயு 4:8. Let's read Matthew chapter 4 verse 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து வாசிங்கம்மா. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். Verse 8 and 9. He said, next the devil took him to the peak of a very high mountain and showed him all the kingdoms of the world and their glory. The kingdom of the world and their glory. அவங்களுடைய ராஜ்யத்தையும் உலகத்தின் ராஜ்யத்தையும் அவர்களுடைய மகிமையும் தெரியுங்களா பெரிய மலைக்கு உச்சியில் கொண்டு போயிட்டு சாத்தான் அனுவன் சொல்லுகிறான், நீ பார்க்குற இந்த உலகம் இது என்னுடைய உலகம், நீ பார்க்குற இந்த மகிமை இது என்னுடைய மகிமை. ஓகே, 9ஆம் வசனத்தில் I will give it to you. He says, if you kneel down and worship me, எனக்கு முன்பதாக நீ முழங்கால் படிட்டு நீ ஆராதித்தால் இந்த உலகம், எந்த உலகம்? அவனுடையதான உலக அமைப்பு, அவனுடைய மகிமை, இவைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று குறித்து சொல்லுகிறான். எவ்வளவு துணிச்சல் இருக்கும். very very important. And this is where we as a Christian must have a eye opening revelation. நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் இந்த இடத்துல. because we are struggling, we are not able to distinguish which world God is talking about. எந்த உலகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஸோ ஆகியனால சில வேளையில் இங்கே போகாதீர்கள், அது செய்யாதீர்கள், இதில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி நாம் சொல்லுகிற எல்லாமே சில வேளையில் அது நமக்கு வேதனையும் வெறுப்பும் நமக்கு கொண்டு வருகிறது. ஆனால் இங்கே யோவான் பேசுகிற உலகத்தை குறித்து பார்க்கும்போது நம் கண்களுக்கு முன்னதாக இருக்க பூமியை குறித்து பேசவில்லை, மனித உலகத்தை குறித்து பேசவில்லை. இந்த சாத்தான் அவனுக்கென்று உண்டாக்கின ஆவிக்குரிய அமைப்பின் உலகத்தை குறித்து தான் நீங்க பார்க்கலாம். இந்த உலகத்தை தான் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தி சொல்கிறான், நீ எனக்கு சாசானமாக விழுந்து என்னை நீ ஆராதித்தேன், நான் உனக்கு தருகிறேன். அவன் சொல்லுகிறான், உனக்கு நான் தருகிறேன். அதுக்கு இயேசு கிறிஸ்து 10ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? Get out of here. இங்கவே என்னை விட்டு அகன்று போ சாத்தானே, என்னை விட்டு அகன்று போ என்று குறித்து சொல்லுகிறாரு. அடுத்தது நீங்கள் மேலே 4ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவனுக்கு கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார் தெரியுங்களா. ஆனால் இங்கே get out of here, get out, okay, go away, என்னை விட்டு அகன்று போ. Jesus is not ready to take the offer of his world. அவனுடைய உலகத்தின் அமைப்பு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வதற்கு அவர் விரும்பவில்லை. ஆகினால் அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த உலகம் அவர் நேசிக்கக்கூடிய உலகம் அல்ல, இந்த உலகம் பிரகாரம் வாழக்கூடியதான உலகம் அல்ல. இது சாத்தான் ஆவிக்குரிய அமைப்பின் அறிமுகப்படுத்துகிற உலகத்தை குறித்து அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து உடனே கூட சொல்லுகிறாரு, நீ அப்பாலே போ சாத்தானே என்று குறித்து சொல்லுகிறாரு. சாத்தான் Satan called the ruler of this world, இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் தேவன் என்று குறித்து John 12:31 யோவான் 12:31 எடுத்து வாசித்தீங்கன்னா here Jesus is saying that he is the ruler of this world. இந்த உலகத்து பிரபஞ்சத்தின் தேவன் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And he offered to hand over all the kingdom of the world and his glory to Jesus to keep him from accomplishing the will of his father. இங்கே சாத்தான் அவனுடைய எல்லா ராஜ்யத்தையும், ஓகே, இந்த உலகத்தின் ராஜ்யத்தையும் அவனுடைய மகிமையும் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இவர் தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடாது என்று தடைப்படுத்துவதற்காக. You see how cunning, how deceiving person he is. எவ்வளவு தந்திரமானவன், எவ்வளவு வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா இவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் மனித குலத்தை நீ காப்பாற்றாத, மனித குலத்துக்காக நீ
நீ மரிக்காத. பரலோகத்திற்கு பிதா உனக்கு கொடுத்திருக்க இந்த மனித குலத்தின் உலகத்தை நீ புறக்கணித்து நீ எனக்கு சேவை செய்யி, நான் உனக்கு என்னுடைய ராஜ்யத்தின் உலகத்தை நான் தருகிறேன், அதில் என்னுடைய மகிமை இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து தந்திரமாக சொல்லி ஏமாற்றி பிதாவை சித்தத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி அவன் தடையை கொண்டு வருகிறான். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். the word glory, their glory, அவர்களுடைய மகிமை. the word glory refers to political power and dominion. இங்கே மகிமை என்று சொல்லும்போது அது எதை குறித்து பேசுகிறது? இந்த அரசியல் வல்லமை, அவருடைய ஆள்கை குறித்து பேசுகிறது. பொதுவாக நீங்கள் மத்தேயு 6:29 எடுத்து வாசித்தினா, சோலோமன் அவருடைய மகிமையில் தெரியுங்களா, காலங்களிலே இவ்விதமாக உடுத்தினது இல்லை என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அங்கு சோலோமன் அவன் ஆட்சி செய்த காலகட்டத்தில் அவனுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அவன் ஆளுகை செய்யப்பட்ட காரியங்களை என்று குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகையினால் மகிமை என்று குறித்து சொல்லும்போது இட் இஸ் a political power and dominion. ஏனென்றால் இந்த சாத்தானுக்கு மகிமை இல்லை, அவன் மகிமைப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை, மகிமை எல்லாம் தேவனுக்கு உரியது. இவன் சொல்லுகிற மகிமை அரசியல் வல்லமையும் அதே நேரத்திலே இந்த உலகத்தில் காணப்படுகிற ஆள்கை என்று குறித்து நான் பார்க்கலாம். அதனால தான் இன்னைக்கு அரசியலை பார்க்க போன்றால் பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான வேறுபாடுகள் இன்னைக்கு அகில உலகத்திலும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் என்று பார்க்க வேண்டும் என்றால், இவர்கள் தேவனுடைய ஆவிக்குரிய அமைப்பின் அடிப்படையில் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் உலகத்தை நடத்தாதபடிக்கு இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனுடையதான ராஜ்யத்தின் அமைப்பின் அடிப்படையில் இவர்கள் இந்த உலகத்தை நடத்துவதனால்தான் சாத்தானுடைய முழு ஆள்கை இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். He dominion the entire world. So Satan's strategy was to get Jesus to abuse his sonship. சாத்தானுடைய மேலான திட்டம் என்ன தெரியுங்களா? நான் தேவகுமாரன் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மறுதலிக்க வேண்டும். And that's why he divert him from the part of suffering and obedience. Okay, that's been happens on the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன் கீழ்ப்படிதலும் தன் பாடுகளிலிருந்து அவர் போகாதபடிக்கு வழி திருப்புவதற்காகத்தான் இங்கே பிசாசு திட்டமிட்டான். So I want you to see the picture. Alright, this is a classical example, நல்ல ஒரு மாதிரி. And today you see people are not willing to do the will of God simply because they caught into the kingdom of darkness. இருளோடிதான ராஜ்யத்துக்குள் சிக்கொண்டு போகக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடியதனால அவர்கள் தேவனுடையதான சித்தத்தை அவர்களால் செயல்படுத்தப்பட முடியாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறது. Deuteronomy 6:13, உபாகமம் 6:13 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, the Bible says, Moses says that fear and serve him alone. Fear God and serve him alone. கடவுளுக்கு பயந்து அவருக்கு மாத்திரம் தான் நீங்கள் நானும் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. My dear brothers and sisters, SCC members, here understand this scripture. When we receive the love of God in our lives, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும் போது, that love that belongs to God will set us boundary. அந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எல்லையை உருவாக்குகிறது. That we should not go beyond that. அது மிஞ்சி நாம் போகக்கூடாது. அந்த அன்பு தேவனுக்கு எதிர்மறையான காரியங்களை செய்யாதபடிக்கு நாம் தேவனுக்கு அவர் விருப்ப பிரகார காரியங்களை செய்வது, அவர் எதிர்பார்க்கக்கூடிய தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் இந்த அன்போடையதான மூல நோக்கம். அந்த அன்பு நம்ம வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டு இருப்பதை குறித்து நீங்கள் நானும் அறிந்து கொள்ளலாம். You see, that is the first thing. முதலாவதாக நீங்க பார்க்க, I gave you the 3 differences. Okay, the word world means, உலகம் என்றால் என்ன என்று சொல்லி 3 வித்தியாசத்தை குறித்து நான் கேட்கிறேன். So அதனால உங்களுக்கு நல்லா தெரியும், earthly we have to enjoy, okay, and also glorify God because he has given us useful things. நம்மளை பயன்படுத்தக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதனால பூமியை அழகை கண்டு நம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். Second, human world, mankind, we have to love people, we have to love friends, we also love enemy. நம்மளுடைய ஜனங்களும் நம்மளுடையதான நண்பர்களும் நம்முடைய எதிரிகளும் நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். But one thing John says, do not love
okay, the system of Satan, okay, that belongs to him. That is the third world. மூன்றாவது உலகம், பிசாசோட அமைப்பு, ஆவிக்குரிய அமைப்பு. இது மாத்திரம் நீங்க நேசிக்காதீங்க, இது விட்டு விலகுங்க என்று குறித்து அவர் சொல்லுகிறாரு. The second point is this: how to set boundary through God's kind of love. கர்த்தருடைய அன்பு நமக்குள் வந்துட்டு இந்த அன்பினாலே எப்படி நாம் எல்லையை உருவாக்க முடியும் என்று குறித்து தான் பார்க்க. How to set, okay, boundaries. Okay, please teach us, pastor. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், எப்படி செய்வது, எப்படி செய்யலாம் என்று குறித்து நீங்கள் நான் பார்க்கலாம். Can I just pick up one example? ஒரு உதாரணத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ப்ளீஸ் டோன்ட் கெட் ஆங்க்ரி வித் மீ. நீங்கள் என்ன சொல்லும்போது நீங்கள் மேலே கோபப்படாதீர்கள். பிகாஸ் ஐ நீட் டு கெட் சம் குட் எக்ஸாம்பிள், நல்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஓகே, ஐ நீட் டு கெட் சம் ப்ராக்டிக்கல். நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சில நடைமுறையான ஒரு சில உதாரணங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதனால எனக்கு வந்தது இப்போதைக்கு இது ஒன்று, அதனால் நான் எடுத்து சொல்லுகிறேன். ஓகே, ஒரு காரியத்தை பாருங்க. லேட்லி யூ சி த டிக்டாக்னு சொல்லுவாங்க. ஓகே, டிக்டாக் வந்துட்டு மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க என்றால் சம்திங் தட் பீப்புள், ஓகே, தே டேக் அ பிக்சர் ஸ்லோகன் அல்லது சினிமா, அதில் என்ன பேசுகிறார்களோ அது அவங்க வந்துட்டு நடித்து காட்டக்கூடியதான ஒரு 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 சம்பவம். இது வந்துட்டு இந்திய தேசத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. பட் இந்தியா கவர்மெண்ட் அது பேன் பண்ணிட்டாங்க. பட் ஆனாலும் இது இப்பொழுது மலேசியா தேசத்தில் ரொம்ப வேகமாக பரவிக்கொண்டு இருக்கிறது பார்க்கலாம். பட் ஆனாலும் இந்த டிக்டாக் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால், we can use either for good and for a bad. நல்ல காரியங்களுக்காக, தீங்கு காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடும். பட் மோஸ்ட்லி பீப்புள் யூஸ் ஃபார் அ ராங் பர்பஸ், தவறான நோக்கத்துக்காக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பட் மை கொஸ்டின் இஸ், கேன் கிறிஸ்டியன், ஓகே, டூ டிக்டாக்? கிறிஸ்தவர்கள் இதை செய்யலாமா என்று ஒரு கேள்வி. ஈவன் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா we can use for many good things, but people use that for a wrong purpose. தவறான நோக்கத்துக்கு அவர் பயன்படுத்த இன்ஸ்டாகிராம் என்று குறித்து சொல்லலாம். alright, many, okay, high device, you know, that has been introduced to the world. இன்றைக்கு உலகத்தில் பயன்படுத்தப்பட்ட அநேக பொருட்கள். But the question is this: how can we line up a border that we should not do things against God's will? கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிர்மறையாக செய்யாதபடிக்கு எப்படி இதில் நாம் தடையை கொண்டு வருவது என்று குறித்து தான் நாம் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்க்கக்கூடும் என்றால், there does a lot of TikTok தெரியுங்களா, which is not a blessing to people who watch it. அநேக பேர் பார்க்கும்போது அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, அது நன்மையை கொண்டு வரவில்லை. But they post it on their Instagram, they post it on the status, and they does that in many ways. எத்தனோ விதத்தில் அவர்கள் செய்கிறார்கள். But when we comes to know, when we go back and refer to the Bible, அதை எடுத்து நம் வேதத்தை திருப்பி நாம் பார்க்கும்போது, we are not actually doing the will of God. நீங்களோட தேவ சித்தத்தை நான் செய்ய முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட டிக்டாக் ஒரு கிறிஸ்தவர்கள் செய்தது நான் பார்த்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் திருமணம் ஆகவில்லை, ஆனாலும் திருமணம் ஆனது போல தெரியுங்களா, அந்த டைலாக்களை குறித்து அவங்க பேசுகிறாங்க. இந்த மாதிரி, நீ எனக்கு திருமணம், நீ எனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன், தாலியை கழட்டிடுவேன், பொட்டு அழிச்சிடுவேன் என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசுகிறார்கள். ஸோ நான் அதை பார்க்கும்போது நான் சொன்னேன், she is unmarried, தெரியுங்களா, she is still young, but how can she post it herself in the way that which is not aligned to her life? தன் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒரு காரியத்தை எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும் என்று குறித்து நான் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கிறிஸ்தவர்கள் தன்னுடைய எல்லையை மீறி உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் செய்கிறார்கள். ஆனாலும் அவங்க செய்கிறது தேவனுக்கு பிரியமா இல்லையா? ஆனால் அவர்கள் செய்வதை அறியாமல் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர்கள் யாருக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிற இந்த சாத்தானுடைய அமைப்புக்கு இவர்கள் உடந்தையாக இருப்பதை குறித்து நான் பார்க்கலாம். இது ஒரு உதாரணத்தை தான் குறித்து சொல்லுகிறேன். இதே போல பல உதாரணங்கள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. பட் ஆனால் நீங்கள் தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில் அது சுய ஆராய்ச்சி நாம் செய்ய வேண்டும், தெரியுங்களா. ஈவன் டு கெட் அ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நண்பர்கள், ஈவன் அவர் டைம், நம்முடைய நேரங்கள், ஈவன் அவர் என்டர்டெயின்மெண்ட், நம்மளுடைய தானே சொகுசான வாழ்க்கை, தெரியுங்களா. ஈவன் சம்டைம்ஸ் தெரியுங்களா, இட் ஆல்சோ மெனி அதர் கைண்ட்.
வேறு வேறு வழி. That's what the Bible says. அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு, do not love this world or the things it offer you. இந்த உலகமும் இந்த உலகம் கொடுக்கிற காரியத்தின் மேல் நீ அன்பு கூறாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ ஆகினால I'm here to help everyone. இந்த செய்தி கேட்கக்கூடியவர்களுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். If you are able to understand this carefully, இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கன்னா, you can set yourself right and you can be a blessing to God as well as to the human world. தேவனுக்கும் இந்த உலக மனிதர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். The second point நீங்க பார்த்தீங்கன்னா, how to set boundary through God's kind of love. தேவனுடைய அன்பு நிமித்தம் எப்படி நாம் ஒரு எல்லையை நாம் உண்டாக்கி கொள்ள முடியும். Beautifully, all right, very very beautiful. Let me take you back to Deuteronomy 4:5. Please bear with me, all right, stay with me and enjoy the message. நீங்கள் என்னோடு கூட இருந்து நான் கொடுக்கிற வசனத்தை நீங்கள் திருப்பி பார்த்து இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. இட்ஸ் நாட் டு கண்டேம் எனி ஒன். யாரும் இங்கே கண்டனப்படுத்த இல்லை. பட் ஆனாலும் ஒருவரை ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே நான் உங்களோடு கூட இந்த செய்தியை நான் கொண்டு வருகிறேன். ஆல்ரைட், சாரி, 6:4 6:4 Deuteronomy chapter 6 verse 4. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போமாக. 6:4. இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்புறமா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். இந்த 5வது வசனத்தை வாசித்தா, listen. The word listen means shema. Okay, here Moses is referring to Israel and he says, listen Israel. Shema means listen. The Lord our God is the Lord alone, and you must love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் நீ நேசிப்பாயாக. And verse 6 says, so you must commit yourself wholeheartedly to this command that I am giving to you today. இன்றைக்கு நான் உனக்கு கற்பித்த இந்த கற்பனைகளை நீ முழு இருதயத்தோடு நீ கடைப்பிடிப்பாயாக. And repeat them again and again to your children. உன் பிள்ளைகளுக்கு மறுபடியும் இதை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். My key point is verse 5. How to set a boundary. Here Moses is teaching the Israel how to set a boundary. எப்படி எல்லையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மோசே தன் இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா சொல்லுகிறாரு? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும். He did not say the half-heartedly, half souls or half strength, but he says full love. Okay, love the Lord your God with whole heart. முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு, தெரியுங்களா? And then he says that commit yourself wholeheartedly, முழு இருதயத்தோடு இந்த கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் குறித்து சொல்லுகிறார். Please listen to me. And this one verse is more than enough to set a boundary. If we love God more than anything, all right, you know that your limit. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் நம் கடவுளை அதிகமாக நேசித்தோம் என்றால் நம்முடைய எல்லை என்ன என்று நம்மளுக்கு தெரியும். அந்த எல்லையை நாம் மிஞ்சி போக மாட்டோம், மிஞ்சி போய் நாம் செய்யப்படுத்த மாட்டோம். The word heart, soul and strength. Okay, அந்த இருதயம், அந்த ஆத்துமா, அந்த பலன் என்று குறித்து சொல்லும்போது, okay, the word heart, soul and strength represents intellect, will and emotions and spirituality and physical beings. அந்த இருதயம், ஆத்துமா, பலன் சொல்லும்போது அதை எதை சம்பந்தப்படுத்தி பேசுகிறது? நம்முடைய அறிவை பேசுகிறது. அப்போ அறிவிலே ஒரு எல்லை இருக்கணும், நம்முடைய சித்தத்திலே ஒரு எல்லை இருக்கணும், நம்முடைய உணர்ச்சியிலே ஒரு எல்லை இருக்கணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லை இருக்கணும், நம்முடைய அனுதினம் வாழ்கிற இந்த மாமிசத்தின் வாழ்க்கையிலே ஒரு எல்லை இருக்கணும். All that a person is and can do for God. Okay, ஒரு மனிதன் அவன் யாரு, அவன் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும் என்றுதான் ஒரு எல்லை நமக்குள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். We need to set a boundary. This is
this much I can do. Okay, and the rest belongs to God. இதான் நான் செய்ய முடியும், இதுக்கு மேலே எல்லாம் கடவுள். The moment you give more to God and less to the things of the Satan system, you will not able to, to accomplish the will of the Satan. சாத்தானுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற மாட்டோம் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு முழு இருதயத்தை நாம் கொடுக்கும்போது. அதனால தான் அறிவிலும் சித்தத்திலும் உணர்ச்சியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And this is God's commandment, and this covenant was given to Israel. இந்த உடன்படிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல். அதனால தான் when God set the people from Egypt and before he sent them to Canaan, all right, before they reach Canaan, this is what God said to them. அவங்க எகிப்திலிருந்து வெளியாகி கானான் தேசத்துக்கு போகும்போது கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னாரு, ஒரு காலத்தில் நீ முழு இருதயத்தோடு மனுஷனுடையதான ராஜ்யத்துக்கு நீ அடிமையாக இருந்த, ஆனால் இப்போது நான் உனக்கு ராஜாவாக உனக்கு தேவனாக இருப்பதனால நீ அவைகளை காட்டிலும் என்னைத்தான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை அவர் செய்கிறார். Let me take you to the New Testament, or a beautiful New Testament, Matthew 22:37. It has mentioned more than one time. ஒரு முறை காட்டிலும் அதிகமாகவே இது சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம் மாமா. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. முழு இருதயத்தோடும் என்ன செய்வாயா? அன்பு கூர்வாயாக, அன்பு செலுத்துவாயாக என்று குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. And Jesus answer, okay, from Shema, okay, Deuteronomy 6:4-9. இயேசு கிறிஸ்து ஷிமா என்று சொல்லுகிற உபாகமம் 6:4-9 வரைக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், one of the core statement of God's covenant with Israel. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தேவன் கொடுத்த உடன்படிக்கையின் சொல்லுத்தான் இங்கே நீங்கள் நானும் பார்க்கலாம். ஷிமா என்று அடுத்த என்ன தெரியுங்களா? Hear me. SCC members, hear God. கர்த்தர் சொல்வதை கேட்போம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை நேசிக்க கூடாது, இந்த உலகத்து உள்ளவைகள் நேசிக்க கூடாது. Let's hear what the Lord is saying. கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்க நானும் கவனமாக கேட்போமாக. பியூட்டிஃபுல், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் என்று குறித்து வசனத்தை வாசிக்கிறோம். மார்க் 12:30, மார்க் 12:30 எடுத்து வாசிப்பு பார்ப்போமாக. 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. Here in Mark 12:30 says, and you must love the Lord your God with all your heart, with all your soul, all your mind, with all your strength. உன் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் சிந்தையோடும் பலத்தோடு நீ நேசிப்பாயாக. And once again, okay, let me put it in a way that you will able to understand what it means: heart, soul, mind and strength. What is referring to? இது எதை குறித்து சொல்கிறது? இருதயம், ஆத்துமா, சிந்தை. பலன் என்றால் இருதயம் என்றால் என்ன? ஆத்துமா என்றால் என்ன? சிந்தை என்றால் என்ன? பலன் என்றால் என்ன என்று குறித்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால், heart means thinking and affection. Okay, இருதயம் என்று சொல்வது யோசிப்பது, தெரியுங்களா? உணர்வு அல்லது உறவு. இந்த சிந்திப்பதிலும் இந்த உறவு கொள்வதிலும் அல்லது உறவில் ஈடுபடக்கூடியதான உணர்ச்சியிலும் நாம் ஒரு எல்லையை உண்டாக்க வேண்டும் என்று குறித்து சொல்கிறார். இது மிஞ்சி வேறு ஒன்று காரியத்தையும் நாம் நேசிக்கக்கூடாது. ஆத்மான்னு சொல்லும்போது டிசையர் அண்ட் ஃபீலிங், விருப்பம், வாஞ்சை. நம்முடைய விருப்பம் கர்த்தராகத்தான் இருக்க வேண்டும், அது மிஞ்சி வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது. மைண்ட், சிந்தை குறித்து சொல்லும்போது ஸ்பீக்ஸ் அபௌட் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய புரிந்துணர்வை குறித்து பேசுகிறாரு. நாம் எந்த காரியத்தை புரிந்தாலும் கர்த்தர் புரிந்து கொள்கிற மாதிரி நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையின் அடிப்படை புரிந்து கொள்ள வேண்டும், வேறு மாதிரி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. And the word strength means energy and power. பலன் குறித்து சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடியதான சத்துவம், வல்லமை குறித்து பேசுகிறது. நம்முடைய சத்துவம், நம்முடைய வல்லமை கூடும், இது கூடும் கர்த்தரை நேசிக்கக்கூடிய அளவுக்கு நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை, நம்மளுடைய உணர்வு, நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய புரிந்துணர்வு, நம்மளுடைய வல்லமை, நம்முடைய சத்துவம், இவைகள் எல்லாமே கர்த்தரை நேசிக்கக்கூடியதாக அளவுக்கு இருக்க வேண்டும். That is why he says that I am setting a boundary, ஒரு எல்லையை உண்டாக்குறேன். Jesus put it in a very nice manner.
இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக எடுத்து விளக்கி சொல்லுகிற எப்படி நமக்கு ஒரு எல்லையை உண்டாக்கப்பட வேண்டும். இந்த எல்லை தான் நீங்கள் நானும் தெளிவாக புரிஞ்சு கொண்டு அதன் பிரகாரம் நீங்கள் நானும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு அளவுக்கு இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நம்மளுடைய தேவனுடைய அன்பு நமக்குள் வரும்போது நம்முடைய சிந்தியிலே நாம் ஒரு எல்லையை உண்டாக்குறது. தேவனுடைய அன்பு நமக்குள் வரும்போது நம்முடைய இருதயத்திலே தெரியுங்களா, நம்மளுடைய இருதயத்தில் ஒரு எல்லை உண்டாகிறது. நம்மளுடையதான ஆத்மாவுடைய எல்லை உண்டாகிறது. நம்மளுடைய பலத்திலும் ஒரு எல்லை உண்டாகிறது. அப்படின்னா நம்ம முழு சரீரம், நம்மளுடைய முழு உணர்ச்சி, எண்ணங்கள், யோசனைகள் இவைகள் எல்லாம் தேவனை தவிர்த்து வேறு எந்த அளவுக்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எல்லையை உண்டாக்குகிறார். இந்த எல்லையை மிஞ்சி நீங்கள் நானும் போகக்கூடாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த செய்தியை மறுபடியும் நீங்கள் போட்டு கேளுங்கள். நான் சொல்லுகிறேன், ஹார்ட், இருதயம், நாம் யோசிக்கிறதில்ல, நம்மளுடைய அஃபெக்ஷன், நம்மளுடைய உணர்வு, சோல், ஆத்மா, டிசையர் அண்ட் ஃபீலிங், வாஞ்சை, விருப்பம், மைண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரெங்க், எனர்ஜி அண்ட் பவர். This is what the God's kind of love does, okay, when you allowed it possess you. நம்மளோட வாழ்க்கை கர்த்தரோட அன்பு ஆளுகை செய்ய இடம் கொடுக்கும்போது இந்த கிரிகளை தான் அது கொண்டு வருகிறது. அவருக்கு மாறாக காரியங்களை செய்வதற்கு இடம் கொடுக்க அதுக்கு நம்மளையே மாற்றி அமைக்கிறது. And why must we set a boundary in our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லையை உண்டாக்க வேண்டும்? That's another question. இன்னொரு கேள்விக்கு நீங்கள் நான் பதில் கொடுக்க வேண்டும். Alright, let me run through quickly that you can able to understand. புரிஞ்சு கொள்ளலாம். Okay, why we must set a boundary in our lives? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் எல்லையை உண்டாக்க வேண்டும்? Because we are living in this world. Okay, இந்த உலகத்தில் வாழ்கிறோம். But understand, alright, the earthly world and the human world is under the control of the evil system. இந்த பூமியும் இந்த மனித உலகமும் யாருடைய ஆள்கைக்குள் இருக்கிறது என்றால் இந்த சாத்தானுடைய அமைப்பின் ஆள்கைக்குள் இருக்கிறது. The world in the Bible is Satan's system opposing the work of Christ on earth. பூமியிலே கர்த்தருடைய கிரியை செயல்படக்கூடாது என்று சொல்லி அதுக்கு ஏழுக்கு மாறாக செயல்படுத்துவதுதான் சாத்தானுடைய அமைப்பு. இதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால சாத்தானுடைய அமைப்பு என்று சொல்லுகிற இந்த உலகமானது it is work against godly, holy and spiritual. ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரிசுத்தத்தையும் தேவத்துவத்துக்கு எதிர்மறையாக கிரியை செய்வது தான் இந்த சாத்தானுடைய அமைப்பு. ஆகியனால தான் இன்னைக்கு அநேக பேர் தெய்வீக வாழ்க்கை வாழ முடியவில்லை. இன்னைக்கு அநேக பேர் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. இன்னைக்கு அநேக பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ முடியவில்லை. அப்படி வாழ்ந்த கொஞ்ச காலத்தில் தான் வாழ்றாங்க. அதுக்கு பிறகு விழுந்து பின்மாறி போகிறாங்க. ஏன் பின்மாறி போகிறாங்க என்று கேட்டால் அவங்க சொல்லுகிற பதிலானது சாத்தான் என்னை வஞ்சித்துட்டான், ஏமாத்திட்டான் என்று சொல்லி. இல்லைங்க ஐயா, சாத்தான் வஞ்சிக்கல, ஏமாத்தல. ஆனாலும் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை. நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவனை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் நேசிப்பதை காட்டிலும் இந்த உலகத்திலே சாத்தான் கொடுக்கிற அவனுடையதான ஆசை பாசங்களுக்கு நாம் அதை நேசித்து அதை பிரகாரம் போவதனால தான் என்னோட ஆவிக்குரிய தன்மை இழந்து போகிறேன், என்னோட பரிசுத்தத்தை நான் இழந்து போகிறேன், என்னுடைய தெய்வீக குணங்களும் என்னுடைய தெய்வீக வாழ்க்கையும் என்னை விட்டு அகன்று போகிறது. ஆகையினால பூமியிலே கர்த்தருடைய கிரிகளை என்னால் செயல்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லி சாத்தான் அங்கே எனக்கு ஒரு தடையை கொண்டு வருகிறான். I wanted to give you some scripture verses so that you can able to understand. நீங்கள் நானும் இது புரிஞ்சு கொள்ள வேண்டும். First John 2:16, 1 யோவான் 2:16 வாசிக்க கேட்போமாக. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள்
அல்ல. பிதாவைகளால உண்டானதல்ல. போதும் அம்மா, இவைகளெல்லாம் பிதாவையினால் உண்டாகினதல்ல. மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை, இது யாரால உண்டாக்கப்படுகிறது? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தான் என்று சொல்லுகிற அவனுடைய அமைப்பு தான் இது உருவாக்கி இருக்கிறது. ஆகையினால இதெல்லாம் தேவனுடையதான சாயலுக்கும் பரிசுத்தத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்று சொல்லி 1 யோவான் 2:14 யோவான் திட்ட தெளிவாக பேசுகிறாரு. ஆகையினால தான் தேவன் அன்பு மாத்திரம்தான் இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறாரு, என்னை நீ முழு இருதயத்தோடும் முழு சிந்தியோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மோடும் என்னை நீ நேசி. என்னை நீ நேசித்து என்றால் இந்த சாத்தானுடைய உலகத்தின் அமைப்பை நீ நிறைவேற்ற மாட்டாய் என்று குறித்து நமக்கு திட்ட தெளிவாக சொல்லுகிறார். மறுபடியும் ஏன் இது அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார்? Why he should emphasize that we should not love the world. All right, why? I'm talking about the world means Satan's system. Why? 1 John 5:19 1 யோவான் 5:19 வாசிப்போமா? This is very important scripture, so I want you to understand. இதெல்லாம் மிக முக்கியமான வசனங்கள், புரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போமா? நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும், உலகம் முழுவதும் எங்க இருக்கிறதா? பொல்லாங்குக்குள் இருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஓகே, நாம் யாரால உண்டாக்கி இருக்கிறோமா? தேவனால. ஆனா அந்த உலகம் எதில் அடங்கி இருக்கிறது? The whole world lies into the power of evil one. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய அமைப்புகளில் தான் இந்த முழு உலகமே முழுகி இருக்கிறது. ஆகையினால் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் எப்படி நாம் வாழ வேண்டும்? இதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நமக்கு ஒரு எல்லை. we need to set a boundary so that it will help us not to go beyond God's commandment. தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்மறையாக போகாத படிக்கு, கட்டளை மீறாத படிக்கு அந்த அன்பை நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் உலகம் முழுவதும் யாருடைய கையில் இருக்கு? சாத்தானுடைய கையில். John 12:31 யோவான் 12:31 எடுத்து வாசிப்போமாக. இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுது உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த உலகத்தின் அதிபதி, Jesus called Satan the princess of this world. இந்த உலகத்தின் அதிபதி தள்ளப்படுவான். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தன் சோதனை மத்தியிலே சவாலிட்ட அந்த சாத்தானை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி. Even though Jesus is the King of kings and the Lord of lords and our Father in heaven is rule and dominion the entire world, but then the world system is handed over to the Satan. இந்த உலகத்தின் அமைப்பு யாருடைய கையில் கொடுக்கப்பட்ட? சாத்தான் கையில். அவன் இருக்கிற வரைக்கும் ஆளுகை செய்வான். ஆனா அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் அந்த எல்லையை மீறி போகாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தான் அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நம்மளுக்குள்ள தேவனுடைய அன்பினாலே எல்லையை போட வேண்டும். எபேசியர் 6 அதிகாரம் வசனம் 11 12. Ephesians 6:11 and 12. Ephesians chapter 6 verses 11 and 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாய வர்க்கத்தை நீங்கள் செய்யுங்க, தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. யாரோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு? இந்த உலகத்திலே சாத்தானுடையதான organization, the evil spirit. So Satan has an organization of evil spirit. சாத்தான் என்று சொல்லுகிற பிசாசு இந்த உலகத்திலே அவனுடைய சங்கத்தை வைத்திருக்கிறான். ஆகையினால அந்த சங்கமானது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகையினால அந்த அடிப்படையில் தான் அவன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்திற்கு எல்லாரும் வசப்படுத்தி ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களை பயன்படுத்தி இந்த உலகத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாரோ அதே போலத்தான் சாத்தான் ஒரு சிலவர்களை பயன்படுத்தி அவங்களுடைய நோக்கத்தை, தீங்கான நோக்கத்தை நிறைவேற்றுகிறான். ஒரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஜனங்களை பயன்படுத்துகிறார், இன்னொரு பக்கம்
பார்க்க சாத்தானானவன் கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்து அவனுடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறான். எபேசியர் 2:1-2, Ephesians 2:1-2, when you read that, he uses people who disobey God. கடவுளுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை கொண்டு தான் இந்த சாத்தான் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். Those who are connected with God, those who stay closer to God, those who pray, those who read Bible, those who live godly, holy and spiritual, he has no right to touch them. அவர்கள் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. கடவுளுக்கு பரிசுத்தமாக நீதியாக தேவத்துவத்திலே வாழக்கூடிய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளை, இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை இவர்களை பிசாசு பயன்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை, பயன்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகளை வைத்து தான் சாத்தான் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். The unsaved people belongs to this world. ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்து அறியாதவர்கள், இந்த உலகத்துக்குரியவர்கள். Luke 16:8, 1 John 3:1, லூக்கா 16:8, 1 யோவான் 3:1. இது மறுபடியும் ஆன்லைன் சர்வீஸ்ல யூடியூப்ல நீங்க போட்டு நீங்க வாசித்துக்கணும். Luke 16:8, லூக்கா 16:8, 1 John 3:1. You read these words. இந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா கிறிஸ்து அறியாதவர்கள் உலகத்துக்குரியவர்கள். But Philippians 3:20, பிலிப்பியர் 3:20, believers are citizenship in heaven. Our citizenship in heaven, நம்மளுடைய இதான பிரஜமை பரலோகத்தில் இருக்கிறது. So we are belongs to God. நாம் கடவுளுக்கு சொந்தம். We need to have a boundary because I am the child of God. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன், எனக்கு ஒரு எல்லை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். The believers is somehow like a scuba diver. இந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆழத்திலே முழுகி போகக்கூடிய ஸ்கூபா டைவர் என்று குறித்து அவர் சொல்வார்கள். இந்த கடல் இன்னொரு உலகம். ஆனால் மனிதர்கள் இந்த கடலுக்குள் வாழ முடியாது. அவர்கள் அந்த கடலுக்குள்ள வாழணும் என்றால் அதுக்கு வேண்டியதான அவைங்களை அவர்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஆக்சிஜன் தேவை, அவர்கள் அந்த மாதிரியான உணவை தேவை, அவர்கள் எந்த ஆழத்துக்கு போக முடியும், எவ்வளவு நேரம் கடலுக்குள் இருக்க முடியும் என்றதான ஒரு அமைப்பு இருக்கிறது. இன்னொரு உலகத்திலிருந்து தனக்கு சொந்தமில்லாத உலகத்துக்குள் போக வேண்டும் என்றால் அவர்கள் உடனே போக முடியாது. அந்த அமைப்பை பயன்படுத்தித்தான் அவர்கள் போக முடியும். அதே போல கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. We as a Christian, okay, we need to discern that. நீங்கள் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் இதை நாம் திட்ட தெளிவாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும்? Hear me this carefully. இதை நீங்கள் நானும் மிகவும் கவனமாக நீங்க கேட்க வேண்டும். Alright, we need, okay, a new kind of a system. நமக்கு ஒரு புதிய அமைப்பு தேவை. தெரியுங்களா? எப்படி இந்த ஸ்கூபா டைவர் கடலுக்கு போகிறவர்கள் ஒரு அமைப்பை தனக்குள் உருவாக்கி கொள்கிறார்களோ அதே போல we need to live together with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானோடு கூட சேர்ந்து வாழணும். We need to have a spiritual resources. ஆவிக்குரிய அம்சங்கள் நமக்கு தேவை. We need prayer, we need Christian fellowship, we need word, we need a kind of a fasting. தெரியுங்களா? We could never make it here on earth without that. இதெல்லாம் இல்லாவிட்டால் இந்த பூமியில் வாழ முடியாது. So as a Christians, கிறிஸ்தவர்களாக இருக்கணும். Hear me carefully. I'm going to conclude my message. நான் செய்தியை முடிக்க போகிறேன். Hear me carefully. நல்ல கவனமாக கேளுங்க. This is a very very important because we are living in the stranger world. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகமானது இன்னொருத்தன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் தேவனுக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆகையினால இந்த உலகத்தில் வாழணும் என்றால் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு எல்லையை உண்டாக்கி நாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட வேண்டும். நமக்குள் ஆவிக்குரிய அம்சங்கள் இருக்க வேண்டும், ஜெபம் இருக்க வேண்டும், கிறிஸ்து ஐக்கியம் இருக்க வேண்டும், சபையோடு கூட தொடர்பு இருக்க வேண்டும், வார்த்தைகள் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான அம்சங்களை நாம் அணிந்து கொண்டால் ஒழிய கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது. We cannot live. We cannot live. So that's why Jesus says that we are different than the world. உலகத்தை காட்டிலும் நமக்கு வித்தியாசம். அதனால இயேசு சொல்லுகிறார், get off from here. சாத்தானை பார்த்து சொல்ல, என்னை விட்டு அகன்று போ என்று குறித்து சொல்லுகிறாரு.
அந்த விதமான சாத்தான் நம்மிடத்தில் நெருங்காதபடிக்கு அகன்று போகக்கூடியதான ஒரு புதிய தன்மையின் வாழ்க்கை நீங்கள் நான் வாழ வேண்டும் என்றால் அது ஒருவரால் மாத்திருத்த முடியாது. தேவ அன்பு, அந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். கடைசியாக மூன்றாவது பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். The last point, how we can discern that as Christian, okay, loses the love of God. கர்த்தருடைய அன்பை ஒரு கிறிஸ்துவன் எப்படி நான் இழந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி அவனாலே அறிந்து கொள்ள முடியும். How can I discern? Okay, in what ways that I can discern? எந்த விதத்தில் நான் புரிந்து கொள்ள முடியும், எந்த அளவுக்கு நான் விளங்கிக் கொள்ள முடியும்? alright, இந்த உலக அன்பானது எனக்குள் இருக்கிறது, இந்த தேவ அன்பை நான் இழந்து போயிட்டேன் என்று சொல்லி ஒரு நபர் எப்படி புரிந்து கொள்ள, he or she, okay, need to understand that the love of God the Father is in us. How to understand that? அது எப்படி நான் புரிந்து கொள்ள முடியும்? alright, 3 things, very simple, and I'll leave it to you. நான் உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Number 1, ஒன்றாவது, worldliness is not so much a matter of activities, of attitude. உலக தன்மைகள், ஓகே, அல்லது உலக தன்மைகள் அதிகமாக அது நம்முடைய மனப்பான்மையின் செயல் அல்ல. ஆனால் உலக தன்மைகள் அது நம்முடைய இருதயத்துக்குரியது. நம்ம இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்ம இருப்போம். அதனால நம்முடைய மனப்பான்மை இல்லை உலகம், நம்முடைய இருதயம், நம்ம முழு இருதயத்தோடு தான் உலகத்தை நேசிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். Worldliness is not so much a matter of acting, okay, activity of the attitude. Second, the worldliness is a matter of hearts. alright, the உலக தன்மைகள் அது இருதயத்துக்கு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. ஸோ நீங்கள் நானும் இது மனப்பான்மையில், இது இருதயம், இது இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிற உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உன்னோட பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லி, சரிங்களா? அதனால் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருதயம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய இருதயம் எங்கே நாடி போகிறதோ அங்கே தான் நம்முடைய உலக தன்மையே இருக்கும். நாம் அந்த இருதயத்தை அங்கே ஒப்பு கொடுக்காத படிக்க முழு இருதயத்தோடு கடவுளை நேசித்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளால் விழுந்து போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மூன்றாவதாக, worldliness is not only affects our response to the love of God, it also affects your response to the will of God. நம்மளுடைய உலக பிரமாண தன்மை நாம் தேவ மேலே வைத்திருக்க அன்பை மட்டும் பாதிக்காது, அது தேவ சித்தத்தை நிறைவேற்றாது படிக்க கூட அது பாதிப்பு கொண்டு வரும். அதனால் உலக தன்மை நமக்குள் வந்துச்சுன்னா நமக்குள் தேவ அன்பு இருக்காது. அந்த தேவ அன்பு இல்லாவிட்டால் தேவ சித்தத்தையும் நம்மளால் நிறைவேற்ற முடியாது. 1 John 2:17, 1 யோவான் 2:17 வாசிக்க கேட்போமாக. உலகமும் அதை நிச்சயம் ஒளிந்து போகும், உலகமும் அந்த நிச்சயமும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அவன் என்றென்றைக்கு என்ன செய்வானா? நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்வவன் நிலைத்திருப்பான். உலகமோ அதோடைய அதுக்குரியது எல்லாமே அழிந்து ஒளிந்து போகும். ஸோ விசுவாசிகள் நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். இந்த மூன்றாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எப்படி தேவனுடைய அன்பு எனக்குள் இல்லை என்று சொல்ல முடியும் பாஸ்டர்? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் தான் சபைக்கு வருமே, எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்கிறோமே, ஆனால் கடவுளுடைய அன்பு எனக்குள் இல்லை என்று சொல்லி எப்படி உங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று நீங்கள் சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது. Doing the will of God is a joy for those living into the love of God. கடவுளுடைய அன்பிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்வது அது மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஓகே, அதனால தான் 1 John 5:1-5 சொல்லப்பட்டிருக்கு, if you love me keep my commandment. நீ என்னை நேசித்தாய் என்றால் என் கட்டளை நீ கை கொள்வாய் என்று குறித்து சொல்லுகிறாரு. But when a believer loses his enjoyment of the Father's love, he finds it hard to obey the will of God. ஆனால் என்றைக்கு ஒரு கிறிஸ்தவன் கடவுள் மேல் வைத்திருக்க அன்பு, அதுக்குள் இருக்கிற மகிழ்ச்சி அவன் இழந்து போகிறானோ அன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அவனுக்கு கடுமையாக இருக்கும். இதான் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். Pastor, how to discern? இது எப்படி நான் தெளிவாக புரிந்து கொள்வது என்று சொல்லி ரொம்ப சிம்பிள். கடவுள் மேலே வைத்திருக்கிற அன்பு அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டு வராவிட்டால் அந்த மகிழ்ச்சி இழந்து போகும்போது அவருக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்காது. அது எனக்கு கடுமையாக இருக்கும், அது எனக்கு ஆசையை கொண்டு வராது, அது எனக்கு கசப்பை கொண்டு வரும், அது எனக்கு விருப்பத்தை கொண்டு வராது, மாறாக எனக்குள் சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும். அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன்.
எப்போ கடைசியாக ஜெபம் பண்ணீங்க? எப்போ கடைசியாக வேதத்தை வாசித்தீங்க? எப்போ கடைசியாக சபைக்கு வருவதை நாடுனீங்க? எப்போ கர்த்தருடைய காரியங்களை செய்வதற்கு விருப்பப்பட்டீங்க? எப்போ உங்களோட ஊழியத்தை சரியாக செஞ்சீங்க? எப்படி செய்கிறீங்க? எந்த விதத்தில் செய்கிறீங்க? இதெல்லாம் மட்டும் உட்காந்து யோசித்து பாருங்க. Do you still have the joy? அந்த மகிழ்ச்சி இருக்கிறதா? If you have the joy and it is not hard for you to do the will of God, அந்த மகிழ்ச்சி எனக்குள் இருக்கக்கூடும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை செய்யறதுக்கு எனக்கு கடமை இல்லை, அது எனக்கு அழுத்தமும் இல்லை, அது எனக்கு பாரமும் இல்லை. Do you understand, my people? But today when you ask people to come to church, it's too hard for them. But today when you ask people to pray, it's too hard for them. When you ask the people to read Bible, it's too hard for them. When you ask the people to come and join the ministry, it's too hard for them. When you approach them to say that, please take some responsibility, it's too hard for them. பொறுப்பெடுப்பா, ஊழியம் செய்யப்பா, நீங்க சபையில் வந்து கலந்து கொள்ளுங்க, சபைக்கு வாங்க, பொறுப்பெடுங்க, ஊழியம் செய்யுங்க, கொடுங்கள் என்று சொன்னால் அவர்களால் அது செயல்படுத்த முடியாது. It's too hard for them. அது அவங்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்கிறது. They are not able to do the will of God. கர்த்தருடைய சித்தத்தை செயல்படுத்த முடியல. Why என்று கேட்டீங்கன்னா, they lost the love of God, enjoyment. கடவுளை நேசிக்க கூடியதான அன்பை இழந்து போயிட்டார்கள். ஆனால் தெரியுங்க, நண்பர் பார்க்கணும் என்றால் அதில் இருக்கக்கூடிய ஆர்வம், உலக காரியம் செய்யணும்னால் அதில் இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லது சினிமானா அதில் இருக்கக்கூடிய ஆர்வம், அல்லது டிக்டாக்னா அதில் இருக்க, அதுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதுவே நாடி தேடி போய் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய காரியம் வந்துடுச்சுன்னா, இன்னைக்கு மனிதர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவருக்கு சொல்லுகிற காரணங்களை குறித்து பார்க்கணும் என்றால், அது எல்லாவற்றுக்கும் மூல காரணம் கடவுள் மேல் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இழந்து போயிட்டோம். அது இழந்து போனதுனால அவருக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையும் சித்தத்தை செய்வதற்கு நமக்கு மனமில்லை. அது கசப்பாகவும் கடுமையாகவும், அது நமக்கு எரிச்சலும், அது நமக்கு கோபமாக வருகிறது. இங்கத்தான் பிசாசு நம்மளை ஏமாத்தி வஞ்சித்து இன்றைக்கு நாம் பேரளவுக்கு கிறிஸ்துவன், மத அளவுக்கு கிறிஸ்துவன், பாரம்பரிய அளவுக்கு கிறிஸ்துவனாக வைத்திருக்கிறான் தவிர உண்மையான ஒரு கிறிஸ்துவர் வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த அன்பை இழந்து போயிட்டோம், அந்த எல்லையை மீறி போயிட்டோம். ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக சொல்ல, Daniel 1:8, Daniel 1:8. When you see that Daniel 1:8 இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது பாபிலோனுடைய ஆட்சி கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி கீழே இருக்கும்போது என்ன நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனில் சிறந்த வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் பயிற்சிப்படுத்தி அவர்களுடைய ராஜ்யத்திலே அவர்கள் செயல்படுத்துவதற்கு அவர்களை நியமிக்க வேண்டும். அப்படி என்றால் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அதனால இவர்கள் இஸ்ரவேல் யூதாவு கோத்திரத்தில் உள்ள யூதர்கள் இவர்கள் பாபிலோனில் செயல்பட வேண்டும். பாபிலோனுடைய அம்சங்கள், பாபிலோனுடைய அரசியல், பாபிலோனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நோக்கத்தில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியதான ராஜா சொல்லுகிறாரு, சில மனித வாலிபர்களை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு நீ பயிற்சி கொடு என்று சொல்லி, இவர்களுக்கு அரண்மனையில் ஆகாரத்தை தா, அரண்மனை கல்வியை தா, அவர்களுக்கு ஞானத்தை ஊற்று என்று சொல்லி. ஆனால் தானியேலும் தன் 3 நண்பர்களும் அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பதனால தானியேல் சொல்லுகிறாரு, 1:8 வாசிப்போமா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டார். பிரதான தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்ட. பாருங்கள், தானியேல் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் யூதர்கள், நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், எங்களுடைய வழிபாடு வேற, எங்களுடைய முறைகள் வேற, எங்களுடைய எண்ணங்கள் வேற, எங்களுடைய யோசனைகள் வேற, எங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேலை, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். ஆகியனாலே பாபிலோனுடைய முறைகளை எங்களால் அதை ஏற்றுக்கொண்டு எங்களை தீட்டுப்படுத்த முடியாது. There's a boundary, ஒரு எல்லையை உண்டாக்கினார். God loves you. He does not want you to get hurt and messed up your life, and He lives for other people. God loves you. Hallelujah. கடவுள் நேசிக்கிறார். He does not want you to get hurt and messed up your life. உங்க வாழ்க்கையை சீர்குலைச்சில் போகும்படியாக, வேதனைப்படுத்தும்படியாக கர்த்தர் அதை விரும்பவில்லை. And He wants you to live for others. மற்றவர்களுக்காக வாழணும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். That is why He gives you His instruction manual, தெரியுங்களா, and warn of the dangers or the damage of living outside of God's boundary. கர்த்தருடைய எல்லைக்கு மீறி வெளியே வாழக்கூடியதான வாழ்க்கையின் ஆபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி நம்மளை எச்சரிக்கிறார். Go back home.
Yeah, still at home. Read Leviticus 26. லேவியராகமம் 26 14 27 34 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஓகே, மியூசிஷியன் மேலே வரலாம். ஹல்லேலூயா, நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். லேவியராகமம் 26. ஓகே, Leviticus chapter 26 verses 40 to 27 and verse 34 34 வசனம். Hallelujah. Understand this, my dear people. This is a very, very important. How to discern that I lost God's love. கர்த்தருடைய அன்பை நான் எப்படி இழந்து போயிட்டேன். Do I still love God? நான் இன்னும் கடவுளை நேசிக்கிறேனா? இன்னும் கடவுளுடைய அன்பு எனக்குள் இருக்கிறதா? How do I know that? எப்படி எனக்கு இது தெரியும் என்று நீங்கள் கேட்கக்கூடும் என்றால், let me tell you one thing. ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். Hear me carefully. The moment you have no enjoyment, the joy of God's love, கர்த்தருடைய அன்பை குறித்து, தகப்பன அன்பின் சந்தோஷத்தை உன் வாழ்க்கையிலே இல்லாமல், அவரை குறித்ததான காரியங்கள், அவருக்கு பற்றனான காரியங்கள், அவருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே உனக்கு மன மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லாவிட்டால், oh I love God's presence, oh I love God's glory, தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், I want to be in the house of God, கர்த்தருடைய வீட்டில் இருக்கணும், oh prayer, oh reading Bible, oh holiness, oh fasting and prayer, oh giving, oh tithes and offerings, oh yes soul winning, oh taking responsibility in the ministry, ஊழியத்தை எடுக்கணும், காணிக்கை தசம பாகம், இவைகள் எல்லாம் உன்னுடைய இருதயத்திலே மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கூட நீர் அதை நினைக்காவிட்டால் கர்த்தருடைய சித்தத்தை செய்வது உனக்கு கடுமையாக இருக்கும். It will be hard for you to do the will of God. It's hard to do the will of God. The love of God must be controlling principle of your life. தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கை கோட்பாடு ஆள்கை செய்ய வேண்டும். Material objects are means to attract powerful. இந்த உலகத்தின் பொருளானது அது மாயமான ஒரு வல்லமை, அது உன்னை ஆள்கை செய்ய முயற்சி எடுக்கும். The system of humanity used as the means by Satan's to entice believer from attachment to Jesus. இயேசுவிடத்தில் நெருங்கி வராதபடிக்கு இந்த உலக சாத்தானுடைய அமைப்பானது சாத்தான் பயன்படுத்தி ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். So this is a reason Romans 13:8 we have to resist so much. இதனால தான் உலகத்திற்கு காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நான் அகற்ற வேண்டும். அதனால தேவ அன்பு எனக்குள் வரும்போது அது ஒரு எல்லையை உருவாக்குகிறது. தானியேலை போல ஒரு எல்லையை உருவாக்கி. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில வேளை எதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சில வேளை நல்ல காரியங்கள் கூட நாம் கர்த்தரிடத்திலே அவருடைய அன்பை இழந்து போவதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தருடைய காரியங்கள் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருப்பாரு, அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடவுளுடைய காரியத்தை மறந்து விடுகிறோம். நீங்க ஆராய்ந்து பார்க்கணும், நீங்க சிந்தித்து பார்க்கணும். கர்த்தர் உங்களை என்றைக்கும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போமாக. எல்லையை கர்த்தர் உண்டாக்குற இந்த செய்தியை கேட்கிற நீங்கள், உங்கள் வாழ்க்கை எங்க இருக்கிற செல்ஃப் எக்ஸாமினேஷன், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். நமக்குள் உலகத்தை நேசிக்கிறோமா அல்லது தேவனை நேசிக்கிறோமா? உலகத்தை நேசிக்கிறவனிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. பிசாசு பயன்படுத்துகிற விதம், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனின் பெருமை, இந்த மூன்று வைத்தும் மனிதர்களை இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். மாமிசத்தில் இருக்கிறவனுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. ரோமர் 7:18. மாமிசத்தில் வாழுகிறவனுக்கு அது எந்த பிரயோஜனமும் இல்லை. யோவான் 6:63. John 6:63. In the flesh there is no good things. The flesh profit nothing. A Christian is to put on confidence in the flesh. A Christian is to put no confidence in the flesh. மாமிசத்து மேலே கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை வைக்க கூடாது. Philippians chapter 3 verse 3. And he is to make no provision for the flesh. மாமிசத்தின் தேவைகளை தேவன் சந்திக்க மாட்டார். ரோமர் 13:14. Romans 13:14. A person who live for the flesh is living a negative life. மாமிசத்தில் வாழுகிறவர்கள் எதிர்மறையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். Shall we pray? ஜெபிப்போமா? பிதாவே, இந்த கால வேளையிலே எல்லையை உண்டாக்கும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் ஆண்டவரே மந்தத்திலும்
இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பரிசுத்தத்தையும் தேவத்துவத்தையும் இழந்து போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உலகத்தோடு கூட ஆண்டவரே ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு கூட அவர்கள் எண்ணம் பிரகாரம் என்ன போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு உலக கிறிஸ்தவர்கள் பேரளவுக்கும் மாமிசத்தின் அளவுக்கும் அல்லது தன்னுடையதான நிலைமையை உணராதபடிக்கு இன்னைக்கு அநேக உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தன் ஆவிக்குரிய காரியங்களுக்கும் தேவனை நேசிப்பதற்கும் எல்லையை உருவாக்காதபடிக்கு ஆண்டவரே இவர்கள் வாழ்கிற வாழ்க்கை உமக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தகப்பனே, நான் ஜெபிக்கிறேன், அவர்களை ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள். சாத்தான் அந்நாட்களிலே இயேசுவை ஏமாற்றுறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு தன் மகிமையும் தன் ராஜ்யத்தையும் கொடுப்பது போல இன்னைக்கு அவனுடைய மகிமையும் ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக் கொண்டு அநேக கிறிஸ்தவர்கள் தன் மறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களை நீ சந்தியும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய எல்லையை தேவன் அன்பு தான் உண்டாக்க முடியும். முழு இடத்தோடும், முழு ஆத்மோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் உன் கர்த்தராகிய தேவனை நீ நேசிப்பாயாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எங்கள் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul, oh my soul, worship His holy name. Sing like never before, oh my soul, I worship Your holy name. I worship Your holy name. I worship Your holy name. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் என்றைக்கு எப்பொழுதும் சதா காலமும் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை யாவற்றையும் எல்லா தேவைகளும் சந்தித்து உங்களை திருப்தி பார்க்குவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லையில் வாழுவோம், அவரை நேசிப்போம். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அவற்றை சந்திப்பார். God bless you and see you again. Wait for SCC broadcast announcements about the next physical service. God bless you. அப்படி இருக்கக்கூடும் என்றால் உங்களுக்கு சொல்லுகிறோம் 9ஆம் தேதிக்கு மேலே, after 9th November. God bless. Amen.